ஹாய் காய்ஸ், வந்தனம், வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வாய்ஸ் ஆஃப் ஆர்த்தா படத்தில் த ஹவுஸ் கீப்பர் அப்படிங்கிற வித்தியாசமான படத்தை போய் தாங்க பார்க்க போகிறோம். மன்னிச்சுக்கோங்க, ரொம்ப வருஷம் ஆச்சு நம்ம வீடியோ போட்டு. சரி, எதனால் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் பர்சனலாக ஒரு சில இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படிங்கிறனால நம்மளால் படத்தை போட முடியாது போயிடுச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் கண்டினியூட்டாக கன்ஃபார்மாக படம் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படத்தின் பேர் த ஹவுஸ் கீப்பிங் அப்படிங்கிற படத்தை போய் தாங்க பார்க்க போகிறோம். இது நம்ம ஹரிபாஸ்கரோடைய ஃபர்ஸ்ட் படம். ஸோ அவருக்கு ஒரு மிகப்பெரிய கங்க்ராட்ஸ். ஆக்சுவலாக அந்த படத்தை வெப் சீரிஸ் எடுக்கணும்னு நினச்சிருக்காங்க. பட் நம்ம இதை படத்தா பார்க்க போறோம் அப்படிங்கறதுனால ஸோ நம்ம வாய்ஸ் ஆஃப் ஆர்த்தாக்கு யாரோ புதுசாரிக்கு நான் மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பெல் ஐக்கானை தட்டிட்டு நோட்டிஃபிகேஷன் போட்டு ஆல்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளோட படங்கள் டக்குன்னு உங்க ஃபோனுக்கு மணி மாரி டக்குன்னு வந்துடும். இப்போ படத்தோட கதைக்குள்ள போகலாம். ஓப்பனிங் சீனே பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கும். எதுக்காக அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட பிரச்சனை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுனால ஐடி டிபார்ட்மெண்ட்டும் நம்ம ஹீரோ டிபார்ட்மெண்ட்டை போட்டு பொழந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோட டிபார்ட்மெண்ட், ஆக்சுவலா மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட், நம்ம ஹீரோ அவருடைய டிபார்ட்மெண்ட் நேமை விட அவருக்கு வச்சிருக்க கேங்கோட நேம் செம்மையா இருக்கும்பா, பயமரியா பாய்ஸ். ஆக்சுவலா இந்த மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் அப்படின்னாலே அது ஒரு தனி வைப் தான் இருக்கும் போல இருக்கு. சாரி கதைக்குள்ள போவோம். யாரெல்லாம் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டா இருந்திருக்கீங்களோ இந்த படம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு ஹார்ட், அப்புறம் மறக்காம ஒரு தம்ஸ் அப், அப்புறம் ஒரு கமெண்ட் மறக்காம கொடுத்துருங்கப்பா. படத்தோட கதை வந்துகிட்டே இருக்கும். பிரச்சனை பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோயினை விடாமுயற்சியா இல்ல கஷ்டப்பட்டு லவ் பண்றதுக்காக ப்ரொபோஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கும் ஹீரோவுக்கும் காலேஜோட லாஸ்ட் டே அப்படிங்கறதுனால சரி இப்பயாவது நம்ம லவ் சொல்லி கஷ்டப்பட்டு ஒத்துக்கிட்டானா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கஷ்டப்பட்டு லவ் ப்ரொபோஸ் பண்ணுவாரு. கிஃப்ட்டை வாங்கி வந்துட்டு ஆனா நம்ம ஹீரோ என்ன பண்றாங்கன்னா நம்ம ஹீரோட கிஃப்ட்டை வாங்கி டக்குன்னு தூக்கி போட்டுருவாங்க. ஸோ அதனால நம்ம டென்ஷன் ஆன ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா நம்ம அவரோட காலேஜ் பில்டிங் டாப் ஃப்ளோர்ல ஏறி நின்று ஒரு சத்தியம் பண்ணுவார். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இதை போல 5 வருஷம் கழிச்சு நான் உன்னை திரும்பி பார்க்கும்போது நான் நல்ல லைஃப்ல செட்டில் ஆகி நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி உஷார் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் தாண்டி ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி காமிச்சா, அப்படி நான் சப்போஸ் நான் வேஸ்டா இருக்கேன் அப்படின்னா நான் 4 வருஷம் உன்னை திரும்பி பார்க்கும்போது உன் வீட்டு வேலைக்காரன வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த படத்துல இருந்து ஸ்டார்டிங் ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா 4 வருஷம் கழிச்சு தான் காமிப்பாங்க. நம்ம ஹீரோ சொன்ன மாதிரி அவரு ஒரு பொண்ணை லவ் பண்ணிருப்பாரு. ஆனா ஒன் சைடா லவ் பண்ணிருப்பாரு. அது கூட மேட்டரே கிடையாதுங்க. ஆனா அந்த பொண்ணு கல்யாணம் சொன்னா எவனாலே தாங்க முடியுமா? அதுதான் அவருக்கும் இங்க நடந்திருக்கு. ஸோ அவருக்கு என்னன்னா அதுவும் அவர் வீட்டு பக்கத்துல இருக்க பொண்ணை தான் ஒன் சைடா லவ் பண்ணிருப்பாரு. ஸோ இப்போ என்ன ஆகும்னா இவரால் மனசு தாங்க முடியாது. என்னன்னா சூசைட் பண்ண ட்ரை பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸ் என்னடா ஒன் சைட் லவ்க்குலாம் இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அட்வைஸ் பண்றமே அட்வைஸ் பண்ணிட்டு போனோடனே நம்ம ஹீரோ அவரோட ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டே இருக்கும்போது அவர் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்லுவார் என்னன்னா மச்சான் கட்டாயப்படுத்தி தான் கல்யாணம் பண்றாங்கன்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு எப்படி ஒரு தாலியை வாங்கி திசை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். நம்ம ஹீரோ போயிட்டு சரி இதான் கிடைச்ச சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட ஒன் சைட் லவ் டபுள் சைட் லவ்வா மாத்தலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போய் பேச போவார். ஆனா அந்த பொண்ணு ஒரே வார்த்தையில இல்ல எனக்கு நான் ஆல்ரெடி வேற ஒருத்தனை லவ் பண்றேன், நானே லவ் கம் அரேஞ்ச் மேரேஜா மாத்தி வச்சிருக்கேன், நீ தற்கொலை மாதிரி இப்ப நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நம்ப மாட்டாரு. ஆனா அந்த பொண்ணு என்ன பண்றேன்னா அவரோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசினதை எடுத்துக்கொண்டாது நம்ம ஹீரோட்ட காமிச்சோன்னே ஹீரோ சரி ஓகே நமக்கு தான் வாய்ப்பு கிடைக்கல, வாய்ப்பு கிடைச்சோம்னா நல்லா ஜாலியா இருந்துட்டு போட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் விட்டுட்டு போயிடுவாரு. ஸோ நம்ம ஹீரோக்கு கிடைச்ச லவ்வும் போச்சு, லவ் பண்ண பொண்ணும் போச்சா. ஸோ இப்போ அப்படியே கதைக்குள்ள போலாம். இப்போ அப்படியே அதனால என்ன ஆகும்னா நம்ம ஹீரோ அடுத்த நாள் காலையில பேசிட்டு போயிட்டு இருப்பாரு ஒரு ஃப்ரெண்டு கூட. அப்போ ஒரு ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவார் அப்படின்னா இதை போல ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி ஒன்று தரேன், அவங்கள்ட்ட ஜாலியா குரூப் அவரோட ஃப்ரெண்டு குரூப் சாட் பண்ணிட்டு லைஃப்ல என்ஜாய் பண்ணிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு போக இங்க அப்படியே கட் பண்ணா ராத்திரி தான் காட்டுவாங்க. என்ன அப்படின்னா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி சரி அந்த இன்ஸ்டாகிராம் ஐடியில என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த இன்ஸ்டாகிராம் ஐடியில டைப் பண்ணி பார்ப்பாரு அவரோட போன்ல. ஆனா அவரோட போன்ல நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கு அப்படிங்கறதுனால அவரோட போன்ல வேலை செய்யாது. இவர் என்ன பண்ணுவாரா சரி நம்ம அப்பா போன் தான் ஃப்ரீயா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்பா போனை எடுத்துட்டு வந்துட்டு அந்த இன்ஸ்டாகிராம் பேர் போட்டோடனே நிறைய பேர் இருக்கும். இவர் என்ன பண்ணுவாருன்னா கண்ணை மூடிட்டு ஒரு ஐடியா தொட்டவுடனே அந்த ஐடியில இவ்வளவு காஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோடனே ஃபர்ஸ்ட் இவர் சொல்ற ரேட்டுக்கு அவங்க வர மாட்டாங்க, அவங்க சொல்ற ரேட்டுக்கு இவர் வர மாட்டாங்க. ஸோ அதனால என்ன ஆகும்னா இவர் ஒரு ரேட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிருப்பாரு 200 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால இவங்களும் என்ன பண்ணுவாங்க வீடியோ கான்வர்சேஷன் ஆன் பண்ணிடுவாங்க. ஆனா நம்ம ஹீரோட சைட்ல தான் வீடியோ இருக்கும், அந்த சைட்ல வெறும் பிளாக் ஸ்கிரீன் மட்டும் தான் இருக்கும். நம்ம ஹீரோ ஐயோ நம்ம அப்பா வர டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டே இருக்கும்போது என்ன ஆயிருக்கும் அப்படின்னா நம்ம ஹீரோட அப்பா ட்ரெஸ் சேஞ்ச் பண்றத அந்த போன்ல வீடியோ ரெக்கார்ட் ஆயிருக்கும். ஸோ காலையில தான் பங்கமா வேலை பார்த்துருப்பாரு. என்னன்னா அந்த குரூப்ல இருந்து இது போல அதான் இன்ஸ்டாகிராம் ஐடியில இருந்து இது போல மெசேஜ் வந்திருக்கும். என்னன்னா உங்க அப்பாவோட வீடியோ இன்டர்நெட்ல போகாம இருக்கணும் அப்படின்னா எனக்கு 5000 ரூபாய் நீ பே பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே நம்ம ஹீரோ டே தயவு செஞ்சுடா பிளாக்மெயிலாம் பண்ணாதீங்கடா, யாரா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் 5000 ரூபாய் தான்டா அமுச்சுடுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கு ஐயோ இத்தனை நாள் நம்ம ஒரு ஃபேக் ஐடி கிட்ட தான் நம்ம லைவ் சாட் பண்ணிருக்கோமா அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணாரா ஃப்ரெண்டு கிட்ட கேட்பாரு, டே என்னடா ஒரு வீடியோக்கு 5000 ரூபாய் கேட்கறானுங்க அப்படிங்கும் போது ஒரிஜினல் ஐடியை நீ ஏன்ட்ட கேட்டிருந்தா நானே கொடுத்துருப்பேன், ஏன்டா இப்படி தேவலா போய் மாட்டிக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு
ஆக்சுவலா நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவாருன்னா வந்து ஹவுஸ் கீப்பிங் வந்து டெலிவரி பண்ற சர்வீஸ் வேலை தான் பார்த்துட்டு இருப்பாரு. ஸோ அதனால அங்க போயிட்டு பேசிட்டு இருக்கிற ஒரு ஆள் கிட்ட என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, இது போல வந்து 4 வேலையாட்கள் இருக்காங்க, பட் ஒருத்தங்க இல்ல. ஸோ இப்போ அந்த ஒருத்தங்களுக்கு பதிலா இப்போ 4 பேர் இருந்தா வந்து கான்ட்ராக்ட் கேன்சல் ஆயிடும் அப்படிங்கறதுனால, இப்போ அந்த ஆள் என்ன சொல்லுவான்னா, இப்போ ஒரு மாசத்தோட அட்வான்ஸையும் சேர்த்து நான் வாங்கிட்டேன். இப்போ எனக்கு ஒருத்தர் இருந்தாங்க அப்படின்னா எனக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறத நம்ம ஹீரோவும் கேட்ட உடனே, அண்ணே வேலைக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உள்ள போனதுதான் படத்தோட ஸ்டார்டிங் பாயிண்டே ஆரம்பிக்குது. ஸோ நம்ம ஹீரோவும் போயிட்டு அந்த ஹவுஸ் கீப்பிங் ஒர்க்குக்கு உள்ள போவார். சரி கதவை தட்டிட்டு, சரி கதவை திறக்கிறவங்க நல்லவங்களா இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நம்ம ஹீரோயின் கதவை திறக்கிறத பார்த்தோன்னே, அடி பாவி 4 வருஷம் கழிச்சு நான் சாபம் சொன்னது இப்பதான் எனக்கு பலிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு அவரு வீட்டுக்குள்ள போய் உட்காருவாரு, ஹீரோயினோட வீட்டுக்குள்ள. சரி அப்ப ஹீரோயினே கேட்பாங்க, உன்னை பத்தி எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, என்னை பத்தி உனக்கு தெரியாதா அப்படிங்கும்போது, நான் உன்னை வேலைக்காரனா எடுத்திருக்கேன், ஒழுங்கு மரியாதை டீட்டெயில்ஸ் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின்கிட்ட வந்து எல்லாத்தையும் சொன்ன உடனே, ஹீரோயின் எதுக்காக நம்ம ஹீரோ வந்து ஹவுஸ் கீப்பரா வந்து வச்சுக்கிற ட்ரை பண்றாங்க அப்படின்னா, அவங்க அப்பா அம்மா யூஎஸ் போயிட்டாங்க. ஸோ வந்து ஹீரோயினோட வேலைக்காரங்களும் வந்து வேலையை விட்டு போறாங்க. ஸோ அதனால தான் வந்து நம்ம ஹீரோயின் வந்து இதை போல ஹவுஸ் கீப்பிங்க்கு வந்து நான் வந்து ஆள் செட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. நம்ம ஹீரோயினும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுப்பாங்க. என்னன்னா, உன்னோட மாச சம்பளம் 10,000 ரூபா. ஸோ உனக்கு இந்த வேலை பிடிச்சிருக்கு அப்படின்னா நீ அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிட்டு நாளைக்கே நீ வேலையை ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. என்னன்னா, அவங்க வீட்டு வேலைக்காரியை வச்சு இது போல நம்ம ஹீரோக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரக்கா சும்மா இஷ்டத்துக்கு கேள்வி கேட்கும். அதாவது வந்து மாப் எப்படி போடுறது, ஒரு விம் பார் வந்து எத்தனை தடவை எனக்கே தெரியாதுங்க, ஒரு விம் வந்து எத்தனை இதுக்கு யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு சொல்ல தெரியல அப்படிங்கறதுனால அந்த வேலைக்காரக்கா என்ன பண்றேன்னா, சரி ஓகே இவன் வேலைக்கு ஆக மாட்டான் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, மேடம் 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 ப்ளீஸ் மேடம் எனக்கு இந்த வேலை கிடைக்கலன்னா எங்க அப்பா என்ன செருப்பால அடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் எப்படியோ கஷ்டப்பட்டு ஹீரோயின் வீட்டுல வேலைக்காரனா சேர்ந்துருவாரு. ஸோ நம்ம ஹீரோ வந்து அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிட்டு கிளம்பும் போது, மேடம் ஒன்னு கொடுக்க மறந்துட்டீங்க அப்படின்னு, என்னது அப்படின்னு, மேடம் அட்வான்ஸ் கொடுங்க, அதை வச்சுதான் நான் பணத்தை கட்டினேன், எங்க அப்பனோட வீடியோ வந்து நான் இது பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல மாட்டாரு, பட் நான் சொல்றேன். ஸோ நம்ம ஹீரோ வந்து அட்வான்ஸை வாங்கிட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு அவங்க அப்பாவோட வீடியோவை டெலீட் பண்றாரு. நம்ம ஹீரோவும் அவரோட வீட்டில் ஒரு போய் சொல்லுவாரு, என்ன அப்படின்னு பார்த்தா, எனக்கு இது போல வந்து வேலை கிடைச்சிருக்குமா, அதுவும் ஐடி கம்பெனில வேலை கிடைச்சிருக்கு, மாசம் 10,000 ரூபாய் சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நம்ம ஹீரோட அப்பாவுக்கு ரொம்ப யோசனையா இருக்கும். என்னன்னா, அவன் எப்படி இன்னும் அரியர்ஸே கிளியர் பண்ணாம இருக்கான், எப்படி அதுக்குள்ள வந்து ஐடி கம்பெனில வேலை கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்பாவுக்கு சந்தேகமா இருக்கும். இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோவும் எந்த அளவுக்கு நம்ம ஹீரோயினை ரசிக்கிறாரோ அதே அளவுக்கு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் வீட்டுல வேலையும் செய்வார். ஸோ நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ண முடியுமோ, காலேஜ்ல நம்ம ஹீரோ எப்படி டார்ச்சர் பண்ணாலும் நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ அந்த அளவுக்கு வச்சு டார்ச்சர் பண்ணுவாங்க. இது அப்படியே ஒரு சாங் மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயின் வந்து ஆஃபீஸ்க்கு போயிருப்பாங்க. என்னன்னா, அவங்களுக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங்ல அந்த வந்து அவங்க வெப் பேஜ்ல வந்து காமிச்சிட்டே இருக்கும்போது அங்க வந்து ஒரு சில பான் சைட்ஸ் இருந்திருக்கும் போல் இருக்கு. ஸோ அந்த வந்து ஆஃபீஸ் மேட்ச் எல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறதுனால, சரி யார் தான் பண்ணியிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் நம்ம ஹீரோயின் யோசிச்சு பார்த்தா, நம்ம ஹீரோ நேற்று ராத்திரி அவங்க ஃபோன் வாங்கியிருப்பாரு பேசுறதுக்கு. ஸோ நம்ம ஹீரோ தான் பண்ணியிருக்கான் அப்படிங்கறதுனால நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு ஏதாவது ரிவெஞ்ச் எடுத்தாகணும் அப்படின்ற பிளான் மைண்ட் செட்ல இருப்பாங்க. அடுத்த நாள் ராத்திரி தான் காட்டுவாங்க. என்னன்னா, நம்ம ஹீரோ வந்து ஒர்க் டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அப்படியே ஏரியா ஃபுல்லா அப்படியே ஜகஜோதியா இருக்கும். நம்ம ஹீரோயின் வீட்லயும் டெக்கரேட் ஆயிருக்கும். நம்ம ஹீரோயினும் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, போயிட்டு ஹீரோயின் வீட்டு வாசல் நிற்கும் போது நம்ம ஹீரோயின் வந்து அழகா சாரி கட்டிட்டு வர பார்த்த உடனே நம்ம ஹீரோ அப்படியே ஒரு மாதிரி நிப்பாரு. ஸோ அவரும் கேட்பாரு, என்ன மேடம் ஒரே ஃபங்க்ஷனா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, அப்பதான் நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, என்னன்னா என் காலேஜ் மேட்ஸ் எல்லாம் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நம்ம ஹீரோ, மேடம் என்ன மேடம் பொசுக்கு நீங்க பாட்டு எப்படி சொல்லிட்டீங்க, நான் வேற பசங்கள்லாம் வந்து என்னை பார்த்தா ஒரு மாதிரி தப்பா நினைச்சுப்பாங்க, என்ன உங்க வீட்டு வேலைக்காரனா வேலை செய்யறேன் அப்படின்னு ஒன்னே நம்ம ஹீரோயின் ஒரு நாள் லீவு கொடுத்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கும் மனதாபிமானம் இருக்கு, ஸோ நான் வந்து உனக்கு ஒரு நாள் லீவு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஜாலியாக பேசிட்டே இருக்கும்போது ஹீரோயின் என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா, அவங்க ஒரு கிளாஸ் பாட்டில் குடிச்சிட்டு இருப்பாங்க. டக்குன்னு கீழே போட்டு உடச்ச உடனே நம்ம ஹீரோவை எல்லாரும் முன்னாடி ஹீரோயின் என்ன பண்றாங்க, நீ ஒரு ஹவுஸ் கீப்பர் தானே, நீ என் வீட்டு வேலைக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி பட்டுன்னு அடிச்சிருவாங்க. ஸோ நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, சரி ஓகே அடி வாங்கிட்டு நம்ம ஹீரோ கூலா போயிட்டு எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம ஹீரோ அங்க வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸை வந்து கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க ஒரு சாங் மாதிரி போட்டு வைப் பண்ணிட்டு, அப்பதான் நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, என்னன்னா இது போல நீ என் போனை வாங்கி பான் சைட் பார்த்துருக்க, ஸோ அதனாலதான் நான் வந்து இதை போல பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அப்பதான் நம்ம ஹீரோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுப்பாரு. என்னன்னா, நான் உங்க போன் வாங்கினது உண்மைதான், ஆனா வந்து உங்க வாட்ஸ்அப் குரூப்ல அந்த பான் சைட் வந்துருந்துச்சு, அதை வேணாம் டெலிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது டக்குன்னு அது உள்ள போயிடுச்சு. ஸோ அதுக்குள்ள நான் க்ளோஸ் பண்றதுக்குள்ள பேட்டர்ன் விழுந்துருச்சு, ஸோ அதனால தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து ஃபீல் பண்ணிட்டு போகும்போது நம்ம ஹீரோனை ஃபீல் பண்ற மாதிரி தான் இந்த சீன் இருக்கும். நம்ம ஹீரோவுக்கும் வீட்டில் பொண்ணு பார்க்குறாங்க அப்படிங்கறதுனால நம்ம ஹீரோ வந்து பொண்ணு பார்க்கறதுக்கு போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஆட்டோல டீசல் காலியாயிடும். டீசல் காலியானது கூட மேட்டர் இல்லை, ஆனா டீசல் காலியானது எந்த இடத்துல, நம்ம ஹீரோயின் வீட்டுக்கிட்ட. ஸோ நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு ஐயோ அகில கண்டமே நமக்கு பிரச்சனை ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் எப்படியா போய் டீசலை வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஹீரோயின் வீட்டு கேட்டு அதான் வந்து
என்ட்ரி கேட் கிட்ட நின்றுப்பாங்க. ஸோ அதனால என்ன ஆயிடும் அப்படின்னா நம்ம ஹீரோயினே வந்து பார்த்த உடனே சரி இவர் பாவம் கஷ்டப்படுறானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே வந்து வீட்டுக்கு அதாவது பொண்ணு வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நம்ம ஹீரோ எப்படியே கஷ்டப்பட்டு சமாளிச்சு அந்த என்கேஜ்மெண்ட் ப்ராசஸ்க்கு முன்னாடி வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டதுனால நம்ம ஹீரோயினுக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கும், நம்ம ஹீரோக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஸோ அப்போ ஹீரோ சொல்லுவாரு சாரி மேடம் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்லுவார் இனி நான் உங்க வேலைக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா ராத்திரி தான் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஹீரோயினுக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கும். ஸோ அவங்களும் ஃபோன் பண்ணி ரயனுக்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்க. ஆமாங்க ரயன் நடிச்சிருக்காரு, அவரும் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணிருக்காரு, அவருக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிக்கிறேன். அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்ன உடனே அண்ட் நம்ம ரயனோட கேரக்டர் சொல்ல மறந்துட்டேங்க, அவரோட பேர் ஹரிஷ், அவர் தான் நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டாக நடிச்சிருக்காரு. ஸோ கதைக்குள்ள போகலாம். அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னோடனே அவர் வந்து வரேன்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து வரமாட்டார். ஸோ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா ஹீரோக்கு ஃபோன் பண்ணி இதை போல் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு வந்துட்டு வரும்போது சொல்லுவார் என்னன்னா இதை போல் வந்து எனக்கு இந்த மாதம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நான் 2 மாதம் வந்து வீட்டுக்கு வந்து உங்கள் அப்பா அம்மா வர வரைக்கும் வேலை செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோட வீட்டுக்கு போயிட்டு அப்போ தான் தெரியும் நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ எந்த அளவுக்கு இந்த வீட்டில் வந்து ஒரு ராஜா மாதிரி இருக்கான் அப்படிங்கிறத பார்த்த உடனே ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா நம்ம ஹீரோயின் வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான ஸ்வீட் வந்து நம்ம ஹீரோ வீட்டில் சாப்பிட்டோன்னே அப்போ தான் சொல்லுவாங்க என்னன்னா என் ஃப்ரெண்டோட வீட்லேயும் இதேமாரி தான் எனக்கு வந்து காலேஜ் முடிகிற வரைக்கும் செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஹீரோட அம்மா சொல்லுவாங்க என்னன்னா அதே மாதிரி தான் என் பையனை வந்து அவன் ஃப்ரெண்டுக்கும் இதே மாதிரி தான் சமைச்சு எடுத்துகிட்டு போயிருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு சந்தேகமாக இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது அங்கே தான் விஷயமே தெரியுது என்னன்னா நம்ம ஹீரோ தான் இத்தனை நாள் சமைச்சு நம்ம ஹீரோயினுக்கு வந்து காலேஜ் டைமிங்கில் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற தெரிஞ்சவொடனே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஹீரோயினும் வந்து இதை போல் வந்து எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு மேன் லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே நம்ம ஹீரோக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் கொடுக்கும். என்ன லவ்வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அப்படியே குதூகலமாக ஆயிடுவார். ஸோ இப்போ எதனால ஆகும்னா அப்படின்னா அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோவும் போயிட்டு ஹீரோயின்ட்ட ஜாலியாக பேசிட்டு இருப்பாரு. அப்போ என்ன ஆகும்னா நம்ம ஹீரோயின் வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம ஹீரோயின் வந்து 2 பேரையும் லவ் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து ஒருத்தரை தான் லவ் பண்ணுவாங்க, அது ரயன மாதிரி தான். ஸோ அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அவருக்கு பார்த்த பொண்ணை ரிஜெக்ட் பண்ணிட்டு போக இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து ஹரிஷ் கிட்ட வந்து ஓகே சொல்ல படத்துல இங்கதான் இன்டர்வலே போட்டு ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ அவரோட தங்கச்சியை கொண்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுட்டு போயிடுவாரு. ஸோ அவரு என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஹீரோயோட தங்கச்சிக்கு ஆக்சுவலாக ஒருத்தன் ஒன் சைடாக லவ் பண்ணி ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பான். ஸோ அவன் என்ன ஆயிடும்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் மேலே வந்து நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கும்போது எங்கேருந்து நம்ம ஹீரோ வருவாரோ தெரியாது, அவரு வந்து டக்குன்னு அடிச்சு அந்த ஒன் சைட்ல வர அமுச்சு விட்டுட்டு நம்ம ஹீரோட தங்கச்சி சேஃபா போ அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சிருக்கிற மாதிரி தான் சீன் காமிச்சிருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயினும் ஹீரோக்கு ஃபோன் பண்ணி இது போல வந்து என் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு சாயங்காலம் மறக்காம வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஹீரோ என்ன நினைப்பாரு அப்படின்னா இது போல வந்து அவங்க வீட்டில் லவ் சொல்றதுக்காக தான் கூப்பிட்டுருக்கா போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்க அப்பா அம்மாட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிட்டு பார்த்தா அங்க என்ன இருக்கும் அப்படின்னா ஹீரோயினுக்கும் ஹரிஷுக்கும் வந்து என்கேஜ்மெண்ட் ஆகிறத பார்த்தோன்னே நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை கூட்டி போயிட்டு ஏன்டி நீ என்ன லவ் பண்றேன்னு சொல்லிட்டு அப்ப என்னடி வந்து நீ அவனை வந்து என்கேஜ்மெண்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அப்ப ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா நான் எப்பட அவனை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு சொன்னேன் அப்படிங்கும்போது நீ தான் என்ன லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க அப்படிங்கும்போது லவ் யூ அப்படிங்கிறது வந்து காமனான வார்த்தைடா, நான் உன்னை வந்து என்னோட பாய் பெஸ்டியா தான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நம்ம ஹீரோக்கு சுருன்னு கோவம் வந்துடும். ஏன்டி அப்ப நீ இத்தனை நாள் என் கூட பழகினது எல்லாமே வந்து பாய் பெஸ்டியா தான் பழகினே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னனால நம்ம ஹீரோ வந்து எப்படியாவது ஹீரோயின் கிட்ட அவங்களோட லவ் வந்து அக்செப்ட் பண்ணிக்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருப்பாரு. ஸோ இதுல இடையில வந்து ஒரு பெரிய போலீஸ் சண்டை ஆகும். அப்பதான் நம்ம ஹீரோயின் வந்து போலீஸ் கிட்ட சொல்லுவாங்க என்னன்னா வந்து நான் இதை போல ஹீரோ லவ் பண்ணல, நான் வந்து இவரை தான் அதாவது வந்து ரயனை தான் காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே வெளியே வந்த உடனே நம்ம ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா இத்தனை நாள் நீ என் வீட்டு ஹவுஸ் கீப்பரா இருந்திருக்க, நான் எப்படி வந்து உன்னை சரிசமமா என் பக்கத்துல இருக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அதை வந்து அவங்க அப்பா அம்மா முன்னாடியே வந்து நம்ம ஹீரோயின் சொன்னதுனால அவங்க அப்பா அம்மா வந்து ஒரு மாதிரி ஃபீலிங்ஸாக இருக்கும், நம்ம ஹீரோக்கும் ஒரு மாதிரி ஃபீலிங்ஸாக இருக்கும். ஸோ வீட்டில் வந்து அவரும் வந்து சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அவங்க வீட்டில் கேட்கும்போது அவங்க அம்மாவும் பேச மாட்டாங்க, வீட்டில் யாருமே பேச மாட்டாங்க. ஸோ இது அப்படியே என்ன ஆகும்னா ஒரு வாரங்கள் ஆகும், அப்படியே ஒரு 6 மாதம் ஆகும். நம்ம ஹீரோ வந்து என்ன ஆகும்னா சரி இதுக்கு மேலே நம்ம வந்து அவள் கம்பெனியில் வேலை செய்கிறது வேஸ்ட்டு, ஸோ நம்ம வந்து வெளியில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிடுவாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோயினும் அவங்க பாய் ஃப்ரெண்டும் ஒரு வெளியில் போயிட்டு இருக்கும்போது அங்கே தான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் தெரியும், நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் வேற ஒருத்தவங்க கிட்ட வந்து ஹீரோயின் கூட சேர்றதுக்கு முன்னாடி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் சண்டை போட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம ரயனை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்அப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இப்போ அதனால என்ன ஆகும்னா வீட்டில் போயிட்டு ஃபீல் பண்ணிட்டே இருக்கும்போது அப்பதான் நம்ம ஹீரோயினே ரியலைஸ் பண்ணுவாங்க. அப்போ நம்ம ஹீரோ சொல்லும்போது அவங்க வந்து ரியலைஸ் பண்ணல, இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கறதுனால அவங்க அப்பாட்ட சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இது போல வந்து ஹானஸ்டா நம்ம வந்து நான் இந்த அளவுக்கு துன்புறுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ அப்படியே கட் பண்ணா 6 மாசம் கழிச்சு தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோட அப்பாவும் வந்து நம்ம ஹீரோக்கு வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ எப்படி வந்து இந்த ஹவுஸ் கீப்பிங் ஒர்க்குக்கு போயிருப்பாரு அப்படின்னா அவங்க
அம்மானால தான். ஆக்சுவலா அவங்க அம்மா சின்ன வயசுல நம்ம ஹீரோ சின்ன வயசுல இருக்கும்போது அவங்க வந்து அந்த ஹவுஸ் கீப்பிங் ஒர்க்கை வந்து பிடிக்காம செஞ்சிருப்பாங்க. பட் அவங்க அப்பா என்ன சொல்லுவாரு அப்படின்னா, உனக்கு இந்த வேலையை நீ எந்த அளவுக்கு பிடிச்சி செஞ்சிருக்க அப்படிங்கறது எனக்கு இதுலயே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் வந்து அவங்க அம்மாவை போயிட்டு சமாதானப்படுத்தி எப்படியோ வந்து ஃபேமிலி திருப்பி ரீயூனியன் காமிக்கிற மாதிரி தான் இந்த சீன் காமிச்சிருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயினும் ஹீரோவை தேடி எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்து ஒரு ஏஜென்சில தான் வந்து இருக்காரு அப்படிங்கறத காமிப்பாங்க. என்னன்னா நம்ம ஹீரோ வந்து எந்த ஏஜென்சில வந்து அவர் ஹவுஸ் கீப்பரா வேலை செஞ்சாரோ அந்த ஏஜென்சியே அவர் லீஸுக்கு எடுத்து அவர் ஒரு பிசினஸ் மேன் ஆயிருப்பாரு. ஸோ அதனால என்ன ஆகும்னா நம்ம ஹீரோயின் வந்து எதுக்காக வந்திருப்பாங்க அப்படின்னா, இது போல வந்து என் வீட்டுக்கு வந்து ஹவுஸ் கீப்பர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது நீ தான் என் வீட்டுக்கு ஹவுஸ் கீப்பரா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது ஹீரோ சொல்லுவாரு, முடியவே முடியாதுங்க, திருப்பிலாம் நம்மளால இந்த வேலையெல்லாம் செய்யறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கிஃப்ட் எடுத்து திருப்பி காட்டுவாங்க. என்னன்னா நம்ம ஹீரோவோட வீட்டில் அந்த கிஃப்ட் நம்ம ஹீரோயினுக்கு ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு கிஃப்ட் கொடுத்துருப்பார்ல, அந்த கிஃப்ட்டை நம்ம ஹீரோயின் கொடுக்கும்போது அப்பதான் நம்ம ஹீரோ வந்து கேட்பாரு, இந்த கிஃப்ட் எப்படிங்க உங்க கையில வந்துச்சு அப்படிங்கும்போது அப்பதான் ஒரு பிளாஷ்பேக் காட்டுவாங்க. என்னன்னா நம்ம ஹீரோவோட அம்மா தான் அந்த கிஃப்ட்டை எடுத்து நம்ம ஹீரோயின்ட்ட கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவோட லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாங்க, நம்ம ஹீரோவும் ஹீரோயினோட லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரெண்டு பேரும் ஜாலியா என்ஜாய் பண்ணி சேர்ந்த மாதிரி இந்த படத்தை இத்துடன் முடித்து விட்டார்கள். அப்பா மன்னிச்சுக்கோங்க, நம்ம இவ்வளவு தூரம் கதை சொன்னோம், ஹீரோவோடைய பேரையும் சொல்ல மறந்துட்டோம், ஹீரோயினோட பேரையும் சொல்ல மறந்துட்டோம். நம்ம ஹீரோட பேர் ஹானஸ்ட்ராஜ், நம்ம ஹீரோயின் பேர் இசை. ஸோ வீடியோ இத்துடன் முடிவடைகிறதுப்பா. இன்னொரு விஷயம், ஸோ அடுத்த வீடியோ வர்ற வரைக்கும் உங்களுக்கு ஃபேவரட்டான ஸ்நாக்கையும் உங்களுக்கு ஃபேவரட்டான இயர்ஃபோனையும் சார்ஜ் போட்டு அடுத்த கதைக்கு வெயிட் பண்ணிட்டுருங்க. அண்ணன் அடுத்த கதையில வரேன். பை பை, டாடா, சைனிங் ஆஃப் ஃப்ரம் உங்கள் வாய்ஸ் ஆஃப் ஆர்த்தா. பை பாய் அண்ட் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி மறந்துடாதீங்கப்பா. இந்த வாய்ஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சு மறக்காம ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி லைக்ஸை தெரிக்க விடுங்க. அண்ட் பை பை.